தலையணிக்கு அடியில் ஒரு பூ, படுத்தவுடனே தூங்கிடுவீங்க. எல்லோ வீட்டிலேயுமே இருக்கும். தற்போது பலருக்கும் வாழ்க்கை முறை, வேலை சுமை, சமூக அழுத்தம் ஆகியவற்றால் மன அழுத்தம் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக தூக்கமின்மை, தலைவலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலையை சரி செய்ய பலரும் மருந்துகள் எடுத்து பழகிவிட்டனர். ஆனால் இயற்கையாகவே தூக்கத்தை மேம்படுத்தி மன அமைதியை தரக்கூடிய ஒரு பூ, அற்புதமான பூ நம் வீட்டு தெருக்களில் கிடைக்கும். அது மருதாணி பூ. பொதுவாக மருதாணி செடியை பெண்கள் கைகளில் அலங்காரமாக பயன்படுத்துவார்கள். சிலர் முடிக்கு வண்ணம் போடவும் பயன்படுத்துவார்கள். ஆனால் இதை தவிர மருதாணி செடியின் இலை, பூ, விதை எல்லாமே மருத்துவ குணங்களால் நிரம்பியவை. இதை பற்றி மருத்துவர் கார்த்திகேயன் கூறியதாவது: மருதாணி பூவில் தோல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை உள்ளது. குறிப்பாக சொரியாசிஸ் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை பொடியாக அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவினால் நல்ல பலன் கிடைக்கும் என்றார். அதேபோல் மருதாணி பூ செரிமானத்திற்கும் உதவுகிறது. உடல் வெப்பத்தை குறைத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சிலர் இதை சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்த்துக் கொள்கிறார்கள் என்றும் அவர் கூறினார். மேலும் மன அழுத்தம் அதிகம் இருக்கக்கூடிய நேரங்களில் இந்த பூவை தலையணையின் கீழ் வைத்து தூங்கினால் நல்ல தூக்கம் வருவதோடு மன அமைதி கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மருதாணி செடியின் விதைகளும் சிறப்பு வாய்ந்தவை. அதை சாம்பிராணியுடன் சேர்த்து எரித்தால் வீடு முழுவதும் நறுமணம் பரவுகிறது. அதனால் காற்று சுத்தமாகி மன அமைதி ஏற்படும். இந்த மருதாணி செடியை அலங்கார பொருளாக மட்டும் பார்க்காமல் இயற்கை மருத்துவத்தில் இடம்பெறும் ஒரு சிறந்த மூலிகையாக நினைத்து பயன்பெறலாம். இப்போ என்னோட கையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூ முகர்ந்து பார்த்தோம்னா அப்படியே நல்ல இளநீரோட வாசனை வருது. ஆனா இளநீருக்கும் இந்த பூவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பூ பொறுத்த வரைக்கும் சில வகையான தோல் நோய்கள், சொரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாம் அரைச்சி ஒரு பற்று மாதிரி போடப்படுது. இது செரிமானத்துக்கு உதவி செய்யக்கூடியது. நிறைய பேர் இந்த பூவை நோய் எதிர்ப்பு சக்திக்காக சாப்பிடுவாங்க. சில பேர் மன அழுத்தத்தை போக்க நல்ல தூக்கம் வர இந்த பூக்களை தன்னோட தலைமாட்டில் வச்சு தூங்குவாங்க. இந்த விதைகள் பொறுத்த வரைக்கும் சாம்பிராணியோட சேர்த்து இந்த விதைகளையும் போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மனம் வரும். என்ன பூ அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இலையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். மருதாணி. இப்போ என்னோட கையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பூ முகர்ந்து பார்த்தோம்னா அப்படியே நல்ல இளநீரோட வாசனை வருது. ஆனா இளநீருக்கும் இந்த பூவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பூ பொறுத்த வரைக்கும் சில வகையான தோல் நோய்கள், சொரியாசிஸ், எக்ஸிமா இதெல்லாம் அரைச்சி ஒரு பற்று மாதிரி போடப்படுது. இது செரிமானத்துக்கு உதவி செய்யக்கூடியது. நிறைய பேர் இந்த பூவை நோய் எதிர்ப்பு சக்திக்காக சாப்பிடுவாங்க. சில பேர் மன அழுத்தத்தை போக்க நல்ல தூக்கம் வர இந்த பூக்களை தன்னோட தலைமாட்டில் வச்சு தூங்குவாங்க. இந்த விதைகள் பொறுத்த வரைக்கும் சாம்பிராணியோட சேர்த்து இந்த விதைகளையும் போட்டு விட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல மனம் வரும். என்ன பூ அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய இலையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். மருதாணி.